ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரௌன் டேஸ்டி சமையல். இப்போ நம்ம ரொம்பவே சுவையான சத்தான ஒரு குழம்பு செய்ய போகிறோம். இந்த குழம்பை நீங்கள் 3லேருந்து 5 நாள் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு யூஸ் பண்ணலாம். ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கும்பொழுது 10லேருந்து 15 நாள் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. குழம்பு செய்யறதுக்கு முதல்ல அடி கனமாக அகலமாக இருக்க ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 50 ml அளவுள்ள நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் நல்லெண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். எண்ணெய் லைட்டாக காய்ஞ்ச பிறகு அதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 200 கிராம் அளவுள்ள சின்ன வெங்காயம் முழுசாகவே சேர்த்துருக்கேன். தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்க்கும் பொழுது நல்ல வெங்காயமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்க வெங்காயம் சேர்க்க வேணாம். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னா வெங்காயம் சரியில்லாமல் இருந்ததுன்னா சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அதனால் நல்ல தரமான வெங்காயமாக சேர்த்துக்கோங்க. 2 கைப்பிடி அளவுள்ள பூண்டை 1-2 தட்டி எடுத்து சேர்த்துக்கோங்க. பூண்டு முழுசாக தான் வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம். தட்டி சேர்க்கும் பொழுது பூண்டு வாசம் குழம்புல நல்லாவே தூக்கி கொடுக்கும். இது அப்படியே வதங்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 3 கைப்பிடி அளவுள்ள கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். கருவேப்பிலையை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி கொஞ்சம் உலர்ந்த பிறகு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை நம்ம உடனே இது சமைக்க போகிறோன்னா நீங்கள் தண்ணி விட்டு தான் அரைக்க போகிறீங்கன்ற பட்சத்தில் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இது போல் நமக்கு பேஸ்ட்டாக கிடைக்கணும். நீங்கள் எந்த அளவு குழம்பு வைக்கிறீங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய கருவேப்பிலையை நம்ம சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலையை உருவி எடுத்து இதில் சேர்த்துடலாம். கடுகு தாளிக்கும் பொழுதே தாளிக்கலாம். சடசடன்னு வெளியெல்லாம் தெரிக்கொன்றதுனால நான் அப்போ சேர்க்கல, இப்போ சேர்த்துட்டேன். இப்போது அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை விழுதை இதில் சேர்த்துக்கோங்க. துளிரான கருவேப்பிலையாக இருந்துச்சுன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் முத்தலாக இருந்ததுன்னா துவர்ப்பு தன்மை அதிகமாக நமக்கு தெரியும். அவ்வளவுதான் டிஃப்ரெண்ட்டு. இதில் கருவேப்பிலை விழுதை எடுத்து சேர்த்தாச்சு. நைஸாகவும் அரைக்காதீங்க, ரொம்ப திருதிரியாக இருக்க மாதிரியும் வேண்டாம். மிதமாக பார்த்து அரைச்சிக்கோங்க. மிதமான தீயில வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கல்லுப்பு இதில் சேர்த்துக்கலாம். உப்பு உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லாவே கலந்து விட்டுலாம். இது எல்லாம் நல்லா நமக்கு பச்சை மணம் மாறிட்டு சுருங்கி வரணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே கருகிடும். அதனால் மிதமான தீயில் வச்சுட்டு கொஞ்சம் கலந்து விட்டு மூடி போட்டு வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே நமக்கு இதெல்லாம் மணம் மாறி நமக்கு வந்துடும். இது போல் சுருங்கி வந்த பிறகு அந்த பச்சை மணம் மாறின பிறகு இதில் தேவையான அளவு மசாலாலாம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். சாதாரணமாக நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாய் தூள் தான் இதில் சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை விழுத அரைச்சி அந்த தக்காளி விழுதை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்ல பழமான தக்காளியாக இருக்கட்டும். குழம்போட ருசி கூடுதலாக இருக்கணும்னா தக்காளியோட ருசி அதுக்கு ரொம்பவே முக்கியம். அதனால் தக்காளியை இதில் நல்ல பழமான தக்காளியை சேர்த்து நல்லா வதங்கி சுருங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது போல் சுருங்கி வந்த பிறகு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் குழம்பு மிளகாய் தூள், அது 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி சேர்ப்பீங்கன்றத பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நான் தனியாவும் மிளகாவும் சமமான அளவு சேர்த்து அதற்கு உண்டான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து அரைச்ச தூள். இதில் மிதமான புளிப்பு இருக்க புளி, ஒரு எலுமிச்சை பழம் அளவுள்ள புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி அந்த புளி தண்ணியை சேர்த்துருக்கேன். சில புளி பார்த்திங்கன்னா நல்ல புளிப்பாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் புளி ரொம்பவே குறைவாக சாப்பிடுவீங்கன்னா புளியோட அளவு இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. தக்காளி நாட்டு தக்காளியாக இருந்ததுன்னா புளிப்பு அதிகமாக இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் நாமளே அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். திக்னஸ் பார்த்துக்கோங்க. இந்த மசாலாவோட அந்த பச்சை மணலாம் போகணும் இல்லையா, அதனால் ஒரு 100 ml அளவு தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இதில் இப்போ சேர்த்த இந்த முக்கியமான பொருள் சேர்க்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக சின்ன துண்டு வெல்லம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சேர்த்த உப்பு தேவையானதாக இருக்காது. அதனால் இப்போ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மிதமான தீக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுட்டு தட்டு மூடிடுங்க. ஆனால் ஓரம் இது போல் கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நடுவில் நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் குழம்பு மேலே இது போல் நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும். அந்த டைம் வரைக்கும் நீங்கள் குழம்பை நல்லா சுருங்க விட்டுக்கணும். நம்ம அப்போவே யூஸ் பண்ண போகிறோம். 2 நாளில் தீர்ந்து போயிடும்னா அதுக்கேற்ற மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா நல்லா சுருங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நம்ம குழம்பை சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறோம் அப்படின்ற சமயத்தில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய் இதில் சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுடலாம். நெய் இந்த சமயத்தில் சேர்க்கும் பொழுது மனம் நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சுவையாக இருக்கும்.
இந்த குழம்புல நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ நம்ம சேர்க்கும் பொழுது தான் இதனோட சுவையை அது என்ஹான்ஸ் பண்ணி தரும். இதுபோல் எண்ணெயோ நெய்யோ மேலே பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்ல மிதமான தீயில் வச்சு குழம்ப சுருங்க விட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்களேன். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு ஒரு அப்பளம் வத்தலே போதுமானதாக இருக்கும். நமக்கு டைம் இருந்ததுன்னா நமக்கு எந்த வகையான கூட்டு பிடிக்குமோ அந்த கூட்டை தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இந்த குழம்பை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா ஆறின பிறகு தண்ணிலாம் இல்லாத பாத்திரத்தில் ஊற்றி மூடி வச்சுடுங்க. ரூம் டெம்பரேச்சரில் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா தினமும் ஒரு முறை தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு சூடு பண்ணி எடுத்து வச்சு யூஸ் பண்ணுங்கள். ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா வச்சுட்டு தேவைக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.